ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகத்தான் இருக்கிறான். அதிலும் குறிப்பாக மது பழக்கத்திற்கு தன்னை அடிமையாக்கிக் கொள்கிறான். காரணங்கள் பல, ஆனால் விளைவு ஒன்றுதான், அதுதான் மரணம். சிந்திப்பதற்கே கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. பல நூற்றாண்டுகளாக மது எனப்படும் போதை நீர் பற்பல பெயர்களில் உருவாக்கப்பட்டு மனிதனுக்கு அந்த சிற்றின்பத்தை வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. மதுவினால் தன் வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் இழந்தோர் எண்ணில் அடங்காத நபர்கள். போதைப் பொருட்களை ஒழிப்போம், போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். நீண்ட கால மது அருந்துதல் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் அமைப்புகளையும் சேதப்படுத்தும். ஊட்டச்சத்து குறைபாடு, நாள்பட்ட கணைய அழற்சி, விரைப்புத்தன்மை, உயர் இரத்த அழுத்தம், கரோனரி இதய நோய், இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், இதய செயலிழப்பு, ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன், இரைப்பை அழற்சி, வயிற்றுப்புண்கள், ஆல்கஹால் கல்லீரல் நோய், சில வகையான டிமெண்ட் புற்றுநோய்கள் ஆகியவை அடங்கும். வணக்கம். முனைவர் சண்முகவேல், வள்ளி குடிபோதை மறுவாழ்வு மையம். இந்த குடியினால் பாதிக்கப்படும் இந்த சமூகத்தில் தன்னால் இயன்ற ஒரு கடுகளவு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி 2011ஆம் ஆண்டு இந்த மறுவாழ்வு மையத்தை துவங்கினோம். இப்பொழுது நாங்கள் குடியை பற்றி, போதையை பற்றி, இந்த இளைஞர்கள், இந்த சமுதாயம், இந்த உலகம் எப்படி சீரழிகிறது என்று விலைக்கு ஆவண படம் எடுக்கின்றோம். இந்த ஆவணப்படத்தை பார்த்து தாங்கள் நல் ஆதரவையும் நல் வரவேற்பையும் தர வேண்டும் என்று, இந்த போதையை விடுவது தன்னால் முடியும் என்று இலக்கு எண்ணும் போது அது செயல்முறைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். நன்றி. இந்த சமூகம், இளைஞர்கள் இந்த குடியினால் இன்று எத்தனையோ குடும்ப பெண்கள், பிள்ளைகள் கல்வித்தரன் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. இந்த குடியை எப்படியாவது நாம் என்னால் முடிந்த உதவிகளை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு இந்த குடிபோதை மறுவாழ்வு மையம் நல்ல எண்ணத்தில் தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அந்த எந்த எண்ணத்தில் தொடங்கப்பட்டதோ அதே எண்ணத்தில் இன்று வரை செயல்படுகிறது. இந்த ஆவண படத்தை பார்த்து ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில் 4 பேர் திருந்தினால் அதுவே நன்மைதான், அதுவே வெற்றிதான். உடலில் மதுவின் விளைவுகள், ஆல்கஹாலின் விளைவு முதல் ஷிப் பிறகு உடனடியாக உணர முடியாது. ஒரு நபர் மது அருந்தினால் அதன் பக்க விளைவுகளில் சில அனுபவங்களை அவர் அனுபவித்திருப்பார். அதாவது, அடுத்த நாள் அவர்கள் அனுபவிக்கும் விரும்பத்தகாத தலைவலி அல்லது ஹேங்கோவர் போன்ற உணர்வு. பலர் எப்போதாவது குடித்துவிட்டு ஆல்கஹால் கவலையில்லை என்று நம்புகிறார்கள் என்ற பிரபலமான தவறான கருத்து உள்ளது. இருப்பினும் இது உண்மைக்கு முரணானது. எந்த அளவு மது அருந்தினாலும் உடல்நல பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும். அதிகமாக மது அருந்துபவர்கள் விரைவில் பக்க விளைவுகளை வெளிப்படுத்துவார்கள். மேலும் மிதமாக குடிப்பவர்களும் ஆபத்தில் இருக்கக்கூடும்.
ஒரு பர்சன் வந்து அடிக்ஷனுக்குள்ளே வரணும்னா வந்து இந்த 3 விஷயத்துக்குள்ளே தான் இருக்கும். அதாவது பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர். இந்த 3ஓட காம்பினேஷனோட அளவு மாறலாம். பட் ஆனால் வந்து இந்த 3 ஃபேக்டரையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணினா தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். நம்ம பிரெயினில் இருக்கிற வேவ்ஸ் தான் வந்து நம்மளோட எல்லாத்துக்குமே, நம்மளோட பிஹேவியர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து நம்ம பிரெயினில் இருக்கிற வேவ்ஸ் தான். பட் அந்த வேவ்ஸில் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும்னா இட் கேன் ஹேப்பன் த்ரூ பிரெயின் ட்ரைனிங். ஸோ அதுதான் வந்து நியூரோ ஃபீட்பேக். பிரெயின் ட்ரைனிங் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வந்து உங்கள் பிரெயின் வந்து ஆக்சுவலி இட் பிகம்ஸ் ரிசெப்டிவ். நான் இப்போ வந்து உங்ககிட்ட கவுன்சிலிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருந்தால் தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். உங்களை வந்து நான் கேட்கக்கூடிய லெவலுக்கு நான் கொண்டு வரணும்னா நான் ஏதாவது வந்து அதில் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் இல்லையா? அது வந்து பிரெயின் ட்ரைனிங் பண்ணும். ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணி வர்றப்ப தான் வந்து மாற்றம்ங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். மது அருந்துவதால் ஏற்படும் சில தற்காலிக பக்க விளைவுகள் குறுகிய கால விளைவுகள் என்றும் அறியப்படுகின்றன. ஒரு நபர் குடிப்பதால் சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். தளர்வு உணர்வு, தூக்கத்தை உணர்கிறேன், மனநிலை மாறுகிறது, ஆவேசமான நடத்தை, தொந்தரவு பேச்சு, குமட்டல் மற்றும் வாந்தி, தலைவலி, வயிற்றுப்போக்கு, மங்கலான பார்வை, செவிப்புலன் மற்றும் உணர்வில் மாற்றங்கள், ஒருங்கிணைப்பு இல்லாமை, கவனம் செலுத்துவதில் சிக்கல் மற்றும் இருட்டடிப்பு. இந்த விளைவுகளில் சில இந்த குடி போதை எங்கிருந்து உருவாகிறது? இந்த குடி போதை எங்கிருந்து பயன்பாட்டுக்கு வருகிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே மக்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த அரசு மதுபானத்தை விற்கின்றது, இந்த அரசு மது கடைகளை நடத்துகின்றது என்பது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இந்த மது பண்டைய காலத்தில், மன்னர் காலத்தில் இருந்து இது இந்த மண்ணில் புழல்கின்ற ஒரு, அதாவது மது கசாயத்தில் ஆரம்பித்து இன்று சாராயத்தில் தொடர்ந்து இன்னைக்கு பிராந்தி, விஸ்கி, 48, 58 போல சரக்குகள் வந்து ஊடுருவி இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறது. ஆகவே அன்று மன்னர் காலத்தில் யாருக்கு இந்த மதுபானம் கிடைக்கும்? மன்னர்களுடைய அரண்மனையில் பணிபுரியும் அவர்களுக்கு கிடைக்கும். முக்கிய மிட்டா மிராசு இது போன்ற முக்கியஸ்தர்களுக்கு இந்த மது கசாயம் கிடைக்கும். ஆகவே இன்று மூளைக்கு மூளை கடைகள் இருக்கிறது. சிறுவர்கள், முதியவர்கள் அனைவரும் சென்று கடையில் வாங்குகிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஆதார் கார்டு உண்டு, ஒரு மனிதனுக்கு ஓட்டர் ஐடி, ஓட்டு போடுவதற்கு உரிமை உண்டு, ஒரு மனிதனுக்கு வங்கி கணக்கில் அக்கௌண்ட் உண்டு. அதுபோன்று இருக்கும்போது மதுக்கடைகளுக்கு 18 வயசுக்கு மேலே மதுபானம் கொடுப்போம் என்று, மது குடிக்க அனுமதிப்போம் என்று இந்த அரசு தீர்மானிக்கலாம். இந்த மதுவினால், இந்த போதையினால் இந்த மக்கள் எப்படியெல்லாம் சீரழிகிறார்கள், இளைஞர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு புறம். ஆனால் குறைகள் மற்றும் கூறிக்கொண்டு இருப்பவர்கள் அந்த குறைகளை காலம் முழுவதும் கூறிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த குறைகளை மாற்றுவது எப்படி? குடிப்பழக்கம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லிமிட்டடா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மைண்ட்ல இருந்து டொபமைன் சுரக்க அது வந்து இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிடும். அப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அது தனக்கு ஏதோ ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், அது தனக்கு ஒரு நல்ல வேல்யூஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கடி எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க வேல்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா
தன்னுடைய பிரச்சனைகளை இவங்க மறக்கிறதுக்கு, பிரச்சனைகள்ல இருந்து தள்ளி நிக்கிறதுக்கு, மறுபடியும் அந்த பிரச்சனை, தன்னுடைய வீட்டு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து விலகி நிக்கிறதுக்கு இதுல இருந்து எல்லாத்துக்குமே ஆல்கஹால் தான் ஒரு சொல்யூஷன் அப்படின்றத எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆல்கஹால் அப்படின்றது பின்னாடி எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அவங்களுடைய டிசிப்ளின் போயிடுச்சு, ரெஸ்பெக்ட் போயிடுச்சு, அண்ட் எக்ஸ்ட்ரானரியா ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளுமே இதனால நின்றுடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக இதை எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம் அப்படின்றத லாங் டைமுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்க முடியுது. அவங்கனால தன்னையே தொலைச்சிருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாம போயிடுது. அதிகப்படியான மது அருந்துவதால் ஏற்படும் மோசமான விளைவுகள் என்னவாக இருக்கும்? சாதாரணமா நாம் உண்ணும் உணவு செரிமானமாகி உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்ச பல மணி நேரங்களை நம் உடல் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த சாராயம் அருந்தியவுடன் நேரடியாக வயிற்றுக்கு சென்றவுடன் 20% ஆல்கஹாலை வயிறு உறிஞ்சிவிடும். மீதி 80% ஆல்கஹாலை சிறுகுடல் உறிஞ்சிவிடும். இதன் காரணமாகவே உணவு உண்ட பின் ஆல்கஹால் அருந்தினால் போதை ஏற சற்று நேரமாகின்றது. உறிஞ்சப்பட்ட ஆல்கஹால் உடனே இரத்தத்தில் கலந்து உடலெங்கும் ஓடத் துவங்கும். அதே வேளையில் நம் உடல் அதனை வெளியேற்ற தன் போராட்டத்தை துவங்கும். சிறார்கள் எப்படி சீரழிகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பள்ளி பருவத்திலே சேராத நண்பர்களுடன் சேர்ந்து அந்த போதையில் இன்று எப்படி விழுகிறார்கள். பெற்றோர்கள் மது அருந்துகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாடகை வீட்டுக்குள் இருக்கும்போது ஒரு அகலம் அற்ற ஒரு சின்ன குறுகிய வீடாக இருக்கும். அந்த வீட்டில் தந்தையார் குடித்துவிட்டு பாதி மதுபாட்டிலை எங்கேயாவது ஒளித்து வைப்பார். அந்த ஒளித்து வைக்கும்போது அந்த சிறுவன் பார்ப்பான். அந்த சிறுவன் பார்க்கும்போது என்றாவது ஒரு நாள் தந்தை அதை மறந்துவிட்டு சென்றால் அந்த மகன் அதை எடுத்து அருந்துவதற்கு முயற்சி செய்கிறான். கொஞ்சமாக, இது தெரியாத கொஞ்சமாக எடுக்கிறான். அதில் ஏதோ ஒரு பிரமையை அவன் அறிகிறான். அந்த உணர்வை அவன் உணர்கிறான். அந்த உணர்வு அவனை பிற்காலத்தில் மிக மோசமான ஒரு குடிகாரனாக உருவெடுக்கிறான். இதற்கு பெற்றோர்களை குறை கூறுவதா, இல்லை அந்த இடம் சூழலை நாம் குறை கூறுவதா, இல்லை அந்த சிறுவனுடைய வளர்ப்பை நாம் குறை கூறுவதா? ஆல்கஹால் அருந்தினால் சிறுநீரகம் தன் பங்கிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவை சிறுநீரில் கலந்து வெளியேற்றும். நுரையீரல் சிறிதளவை மூச்சு காற்றில் வெளியேற்றும். இதன் காரணமாகவே போலீஸ் அதிகாரிகள் குடித்தவர்களை ஊத சொல்லி பிரெத் அனலைசல் கண்டுபிடிக்கிறார்கள். கல்லீரல் ஆல்கஹாலை உடைத்து அசிடிக் அமிலமாக மாற்றும். இப்படி இத்தனை பேர் சேர்ந்து ஆல்கஹால் எனும் அரக்கனை வெளியேற்ற போராடி கொண்டிருக்க தன் உடலை பற்றி கவலையற்ற அவன் மேலும் மேலும் குடிக்க ஒரு கட்டத்தில் தன் உடல் உறுப்பு போராளிகள் செயலிழந்து வலுவிழந்து போகின்றன. குடிநோயாளி தெரிந்துவது எப்படின்னா, அவர் உடல்நிலை பாதிப்பு, அவர் குடும்ப எப்படி, அவங்க பசங்க பள்ளி ஸ்கூல் காலேஜு அதெல்லாம் பாதிக்கப்படுறதுனால அதை யோசித்து இருந்தலாம். நம்மளால நம்ம ஒய்ஃபு இப்படி இருக்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்குது, நம்ம அம்மா அப்பா இப்படி இருக்கிறாங்களே, அதை வச்சு கண்டுக்கலாம். அப்புறம் நம்மளால ஒரு வெளியாள் பாதிக்கப்படுறாங்களே, ஏன் இதால பாதிக்கப்படுறாங்க, நம்ம குடிச்ச குடியால தான் இவங்க பாதிக்கப்படுறாங்க. நம்ம வேலைக்கு போறோம், எல்லாமே பண்றோம், ஆனா நம்ம எதால நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோம், அந்த குடியால தான் இந்த நிலைமையில இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு போறோம், கரெக்டா காலையில இருந்து வேலைக்கு கிளம்பி போறோம், வேலையை முடிக்கிறோம், மதியானம் ஈவினிங் வீட்டுக்கு வரோம், ட்ரிங்க் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தனுமே சண்டை. ஏன் நீ இப்படி, அதால தான் நம்ம பாதிக்க போறோமே தவிர வேற எதாலையும் இல்லை. மூணாவது, குடி நம்ம மனசு வச்சா மட்டும் தான் திருந்த முடியுமே தவிர நம்ம போயிட்டு இங்க போயிட்டு மாத்திரை மருந்து இருக்குது, இங்க இவங்க தராங்க அவங்க தராங்க இவங்க ஆளு, அது கிடையாது. நம்ம மனசு வச்சா நம்ம குடியே விடலாம். நம்ம சும்மா வேண்டி சொல்லலாம், இங்க போனா இங்க கயிறு கட்டுறாங்க, இங்க போனா இங்க மாத்திரை தராங்க, இங்க போனா இவர் சொன்னாருன்னா குடிக்காம இருக்கிறேன், இவங்க சொன்னா 2 நாள் குடிக்காம. ஒரு நாள் அடிப்படையில நம்ம குடியை தள்ளி வைக்கணும். ஏன் எதுக்காக இதை தள்ளி வைக்கணும்னா, நான் குடிச்சா என் பொண்டாட்டி பாதிக்கப்படுது, என் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, என் அக்கா தங்கச்சி பாதிக்கப்படுறாங்க, எங்க அப்பா பாதிக்கப்படுறாரு. இந்த குடியினால் நான் பாதிக்கப்பட்டனால தான் நான் இதை தள்ளி வைக்க முடியுமே தவிர என்ன அதை அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அதால இல்லை. அப்புறம் அவங்க திட்டுவாங்க, அவங்களால தானே குடியை விட்டோம், அவங்க திட்டணுமா கஷ்டமாயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டா குடிக்க தான் போவோமே தவிர ஐயோ அவங்க திட்டாங்கன்னா அது குடிக்க தான் போவோம் தவிர நம்ம எப்படி நம்ம சுய கட்டுப்பாடா இருக்க முடியாது.
இருக்கணும்னா நம்மளோட முயற்சி தான். இரத்தத்தில் கலந்த ஆல்கஹால் நேராக செல்லும் இடம் நம் மூளை. இனிதான் ஆட்டமே ஆரம்பம். மூளையை அடைந்த ஆல்கஹால் தகவல் பரிமாறும் நியூரான்ஸ் ஆற்றலை படிப்படியாக குறைக்கும். பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷன் BAC, அதாவது இரத்த ஆல்கஹால் செறிவு BAC 0.03 0.12% இருக்கும்போது தான் ஒரு பெரிய பலசாலி, எதுவும் தன்னால் செய்ய முடியும் என்று ஒரு எண்ணம் வரும். எது வந்தாலும் எதிர்த்து சமாளிக்கும் தைரியம் தன்னிடம் உள்ளது என தோன்றும். இந்த நிலையில் சரியான முடிவுகள் எதுவும் எடுக்க முடியாது. யூஸ்வலி அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ருட்டீன் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் லேட்டாக படுப்பாங்க, காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ருட்டீன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களோட வாழ்க்கை முறையை ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ரிஃபார்மிங் லைஃப், அதாவது லேர்னிங் டு லிவ். அதுதான் ரீஹாபிலிட்டேஷனுக்கு உண்டான அர்த்தம். அப்போ நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் அது சார்ந்து இருக்கணும். பிரெயினில் ஒரு மாற்றம் நடக்கணும்னா சயின்டிஃபிக்காக அதுக்கு ஒரு டைம் தேவை இருக்குங்க. அதாவது ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பிரெயினில் ஃபார்ம் ஆகணும். ஆனால் தான் மாற்றம் நடக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் தாட் ப்ராசஸை பிரேக் பண்ணுறது அதுக்கு 21 நாள் ஆகும். நான் பேசுகிறது ஒரு நார்மல் பர்சனுக்கு. கண்டினியூஸாக ஜிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் ஜிம் ஸ்டார்ட் பண்ணுவோம், 10 நாள் பண்ணுவோம், 11 நாள் இல்லை பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம அதை அப்படியே பிரேக் பண்ணிடுவோம். ஆனால் அதே நீங்கள் 90 நாள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறும். அதுக்கு காரணம் என்னென்னா இதுக்கு பிஹைண்ட் சயின்ஸ் இருக்குது, நம்ம பிரெயினில் நடக்கிற சேஞ்ச். ஸோ அதுக்கான டியூரேஷன் தான் 90 days. ஸோ அதுக்காக வர்ற எல்லாத்துக்குமே 90 days ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் பிரெயின் டு பிரெயின். ஒவ்வொருத்தரோட ரிசெப்டிவ்னஸ் அவங்க அவங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான். 90 days அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு டியூரேஷன். அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம், அது அதிகமாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் அவங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சரை பொறுத்து. BAC 0.9 0.3% இருக்கையில் நினைவுகள் மழுங்கிவிடும். கஜினி சூர்யாவை போல் சற்று முன் நடந்த நிகழ்வுகள் கூட நினைவில் இருக்காது. நடக்கையில் உடல் தள்ளாடும், கண் பார்வை மங்களாகிவிடும், தான் என்ன செய்கின்றோம் என்று தெரியாது, குழப்பமாக நிலையில் உருவாகும். பைபோலார் மைண்ட், அதாவது அதீத பாசக்காரராக மாறும் தன்மை அல்லது அதீத கோபக்காரராக மாறும் தன்மை. அதிகம் உணர்ச்சி வசப்பட்டு எதையேனும் ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்றால் கை அந்த பொருளின் பக்கத்தில் போய் துழாவிக் கொண்டிருக்கும். காரணம் பார்வை, மூளை, கை இவற்றிற்கிடையேயான ஒத்துழைப்பு துண்டித்து போயிருக்கும். நான் கூறுவதை அதிர்ச்சியாக கூட இருக்கும். 8 வயது சிறுவனிலிருந்து புகைக்கும் பழக்கத்திற்கு, கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். சில காவல் நிலையத்தில் இது புகாராக இருக்கிறது. ஒரு குறிப்பாக ஒரு இந்த போதை ஒரு மனிதனை எப்படி மிருகத்தை விட உச்சத்துக்கு கொண்டு போகுது என்பதை ஒரு சின்ன உதாரணம் உங்களிடம் நான் கூறுகிறேன். தமிழ்நாட்டையே உலுக்கிய குன்றத்தூர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஒருவன், அவன் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவன். காவல்துறை பிடிக்கிறார்கள், அவன் தப்பிக்கிறான், மும்பை செல்கிறான். மும்பையிலிருந்து பிடிக்கிறார்கள், அவனை கொண்டு இங்கே சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்த பிறகு அவர் பெற்றோர்களே அவனை வெளியே எடுக்கிறார்கள். வெளியே எடுத்து யார் வெளியே எடுக்கிறது? தாய் தந்தைகளே தன் பிள்ளை மேல் இருந்த பாசத்திற்காக வெளியெடுக்கிறார்கள். வெளியெடுத்து அந்த கஞ்சா பழக்கத்திற்கு, அந்த போதை பழக்கத்திற்கு பணம் கேட்கும்போது அந்த பணம் தர மறுத்த தாயவே கொலை செய்துவிட்டு இன்றும் புழல் ஜெயிலிலே அந்த தம்பி இருக்கிறார். ஒரு கஞ்சா பழக்கம், ஒரு போதை பழக்கம் ஒரு மனிதனை எப்படி, மதம் பிடித்த யானையை எப்படி தங்கூசு கொண்டு அடக்குகிறார்களோ, தன் ஒரு சொட்டு இரத்தத்தை வீண் செய்து அந்த யானை பலத்தை, அந்த இதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருகிறார்களோ, அதுபோல் நாம் சில உணர்வுபூர்வமான விஷயங்களை புரிந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நன்றாக இருக்கும். மதுவால் ஏற்படும் தீமைகள்: பண்பாடு, கலாச்சாரம் சீர்குலைவு, குடும்ப அமைதி கெடுதல், உடல் நலம் பாதித்தல், பொருளாதார இழப்பு, வேலைக்கு செல்லாதிருத்தல், குடும்ப அமைதி கெடுதல், மது அருந்தி தன்னிலை இழப்பதால் தாய் தந்தை மனைவி குழந்தைகள் இடமிருந்து தனித்திருத்தல்,
விளைவு அவர்களின் அன்பை இழத்தல், நாளடைவில் மனோரீதியான நோய்களுக்கு ஆட்படுதல், குழந்தைகளுக்கு தகப்பனின் அன்பு மற்றும் வழிகாட்டுதல், இழப்பு ஆகியவற்றால் அவர்கள் வழிதவறுதல் மற்றும் குடும்பத்தில் நிம்மதியின்மை. மேலும் இத்தகைய குடும்பங்களில் சில சிறுவர்களில் மது பழக்கத்திற்கு அடிமையாவது. குடிப்பழக்கத்துக்கு அந்த ஆளான ஒவ்வொரு பர்சனுமே சர்வைவலுக்கு கூட கஷ்டப்படும் போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி என்னால் இவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லை, இந்த பர்சன் எதுக்கு எனக்கு தேவை அப்படின்றத அவங்க நெக்லெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இந்த பர்சன் இல்லாமலே ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத அவங்க நம்புறாங்க. ஸோ இந்த பர்சன் இல்லாமல் நம்ம என்னென்ன பண்ண முடியும், நம்மளுடைய இந்த பிஹேவியர் இஷ்யூஸ், இவர் பாருங்க குடிச்சிட்டு வர்றதுனால அவருடைய பிஹேவியர் மாறிடுது, செக்ஷுவல் அபியூசஸ் நடக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ்டையே அபியூஸ் பண்ணுறது, இது எல்லா டார்ச்சலுமே எதுக்காக தாங்கணும்? அதுவும் இல்லாமல் சொசைட்டிக்கே ஒரு பெரிய சீர்திருத்த கேடை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எல்லா விஷயத்திலேருந்து வெளியில் வர முடியும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடித்தளத்துல போய் பிசிக்கல்லையும் ப்ராப்ளம் ஏற்பட்டு ஒவ்வொரு ஆர்கனுமே செயலிழந்த நிலைமையில கூட தான் திருந்தணும்னு ஒரு எண்ணத்தை யார் கிரியேட் பண்றாங்களோ அந்த பர்சன் கண்டிப்பா வெளியில வர முடியும். இது சில இடங்கள ஒரு ட்ராஜடியா நிறைய பேர் பண்றாங்க. நீ குடிக்கிறத நிப்பாட்டல அப்படின்னா நான் உன்னை விட்டு போயிடுறேன், இல்ல இந்த குடும்பத்துல இருக்க யாருமே உன்னோட நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்திலையோ இல்லைன்னா தனக்கே ஒரு இன்டென்ஷன், இவ்வளவு உடம்பு அழிஞ்சு போச்சு, இவ்வளவு கெட்டு போயிட்டுருக்கோம், நம்மளோட உடம்ப மாத்திக்கணும், நம்மளை மாத்திக்கணும், இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் குடிக்கலைன்னா கை நடுங்கிறது, கன்ஃபியூஸ் ஆகுறது, டிப்ரெஷன் லெவல் இன்னும் அதிகமாகிறது. ஸோ நிப்பாட்டணும் முயற்சி பண்ணா கூட அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மறுபடியுமே அந்த கை கால் நடுக்கும். இது எல்லாமே இருக்கதான் செய்யும் நிப்பாட்டுற போது. உடல் நலம் பாதித்தல். தொடர்ந்து மது அருந்துவதால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு தளர்ச்சி, கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு மற்றும் 200 வகையான நோய்கள் வரக்கூடும். திருப்பி ரிலாப்ஸ் ஆகுறாங்க. இப்போ திருப்பி 10 வருஷம் குடிக்காம இருந்து திருப்பி ரிலாப்ஸ் ஆகுறாங்க. ஏதோ ஒரு சுட்டிவேஷன்ல அவங்களுக்கு இந்த மாரி ரிலாப்ஸ் வருது. திருப்பி அவங்க ஒரு சென்டருக்கு டீடாக்ஸ் எடுத்து நம்ம அந்த யோகா மெடிடேஷன் திருப்பி நம்ம அது உள்ள வரும்போது அவங்க குடும்பத்தில் இவர் இருந்தால் தான் அங்கே அவங்களுக்கு காசு சம்பாதிச்சு இவர் தான் கொடுக்கணும், ஆம்பளை அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி இவர் நம்ம வீட்டுக்காரர் தெரிஞ்சிடுவார், திருப்பி 2வது வாட்டி தானே சேர்த்துருக்கோம், திருப்பி தெரிஞ்சிடுவார், நம்ம அந்த எண்ணத்தோடு தான் சேர்ப்பாங்க. ஆனால் இவர் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா திருப்பி இப்போ 3 மாதம் இங்கே நல்லா இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு குடியை தான் தேடுறாங்களே தவிர அந்த சொன்ன வார்த்தைலாம் மறந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பாட்டிலாம் தான் தோறாங்களே தவிர ஐயோ நம்ம பொண்டாட்டி பாதிக்கப்படுது, நம்ம பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, நம்ம இருந்தால் தானே அவங்களுக்கு காசு அப்படின்னு அந்த ஒருபோதும் அந்த எண்ணத்தை மறக்கிறதே கிடையாது. அதிகமாக குடிப்பவர்களுக்கு மதுபானம் கல்லீரலை வீக்கத்தை ஏற்படுத்தும். கல்லீரல் செல் இறந்து வடு திசுக்களால் மாற்றப்பட்டு சிரோசிஸ் எனப்படும் கடுமையான உடல்நல சிக்கலுக்கு வழிவகுக்கும். வசதி படைத்தவர்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை, பிஸ்னஸ் இது என்று அவர்கள் வெளியிலே செல்கின்றார்கள். இவர்கள் செல்லும் போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பிள்ளை கேட்கும் பணத்தை 500 கேட்டால் 1000, 1000 கேட்டால் 2000 என்று அவர்களுக்கு கேட்கின்ற பணத்தை எல்லாம் வாரி வாரி வழங்குவதனால் இந்த பிள்ளைங்கள் என்ன செலவு செய்வதென்று அறியாமல் இதை பாற்றி அங்கே இங்கே போய் கெட்டு சீரழிஞ்சு இன்று இளைஞர்களுடைய வாழ்வாதாரம், இளைஞர்களுடைய எதிர்காலம், இளைஞர்களுடைய அப்துல் கலாம் கண்ட கனவு சீரழிந்து விட்டன. இதற்காக அரசை குறை கூற முடியாது. விவேகானந்தர் சொன்னார், 100 பிள்ளைகளை எனக்கு தாருங்கள், நான் பெருமைப்படுத்துகிறேன், இந்த நாட்டை நான் உயர்த்துகிறேன் என்று சொன்னார். அவர்கள் சொல்லெல்லாம் சும்மாவா? இன்று 100 இளைஞர்கள் இல்லை, பல லட்சம் இளைஞர்கள் போதையில் சீரழிந்து இருக்கிறார்கள். அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மேல்மட்டம் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், கீழ்மட்டம் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். ஆண்மை இழத்தல், சமூகத்தில் மதிப்பிழத்தல், பொருளாதார ரீதியிலான இழப்பு நிகழலாம். ஒருவர் 60 வயதானவர், கடந்த 20 வருடங்களாக குடிப்பழக்கம், 60 வயது வரை வாழ்ந்தால் மொத்தம் 40 வருடம் மது அருந்துதல்,
சராசரியாக 40 வருடங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும். சமய பெரியோர்கள், அனைத்து துறை சார்ந்த நிபுணர்கள், சமூக நல இயக்கங்கள், அரசியல் தொழிற்சங்கங்கள், தொழிலதிபர்கள், வணிகர்கள் ஆகியோரின் பிரதிநிதிகளை கொண்ட குழுவினை அமைத்து அரசிற்கான வருமானத்தை உயர்த்துவது பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் உறுதிப்படுத்தலாம். மக்களை சீரழித்து வரும் மதுவிலிருந்து காக்க டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும். சோஷியல் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பர்சன் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ்மே வந்து இல்லை பீப்புள், ஃபேமிலி, இது எல்லாமே வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். அப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஒரு அழுக்கு பாண்டிலிருந்து ஃபிஷ்ஷை எடுத்து திருப்பி நான் கழுவி மறுபடியும் அதே அழுக்கு பாண்டுக்குள்ளே போட்டேன்னா என்ன ஆகும்? ஸோ அப்போ அந்த சரௌண்டிங்கையும் நான் வந்து கிளியர் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காகத்தான் வந்து பேக் டு பேக் வி ஹேவ் ஃபேமிலி செஷன்ஸ். ஸோ ஃபேமிலி செஷன்ஸ்க்கு வந்து இது ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது, குடிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு குடிகாரன் மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் அது ஒரு டிசீஸுங்கிறது வந்து இன்னும் பீப்புளுக்கு வந்து புரியல. ஸோ ஒரு டிசீஸ் கான்செப்ட் ஆஃப் ஆல்கஹாலிசம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக ஃபேமிலிக்கு புரிய வச்சு அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், நாளைக்கு இந்த பர்சன் வெளியில் வர்றப்ப அவங்க என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், அவங்களே நாளைக்கு ஒரு ட்ரிகர் ஆகிருக்கூடாது இல்லையா? என்ன இவ்வளோ நாளாக இங்கே இருந்துட்டு வந்தீங்க, ஒரு சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு ட்ரிகர் ஆகி திருப்பி அந்த பர்சன் ரீலாப்ஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்து சோஷியல் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மது அருந்தும் போது உடலில் எவ்வாறு போதை ஏற்படுகிறது? உடலின் எந்த பாகம் மதுவை மீண்டும் மீண்டும் உட்கொள்ள தூண்டுகிறது? மதுவை அருந்தும் போதே இறப்பையை போய் சேரும் வழியிலேயே குறிப்பிட்ட சதவீதம் சீரணிக்கப்பட்டு இரத்தத்தில் கலந்து விடுகிறது. உடனே அது அலர்ஜியை ஏற்படுத்தும். அதனால்தான் காலி கோப்பையை கீழே வைக்கும் முன்பே அதிக வேர்வையையும் குமட்டலையும் கண்சிவப்பையும் உண்டாக்குகிறது. குடலில் உள்ள மது வேகமாக இரத்தத்தில் கலந்து சிறு மூளையை தாக்கி செயல் வேகத்தை குறைத்து நாம் நினைப்பதை தாறுமாறான கட்டளைகளாக தருகிறது. நரம்பு மண்டலத்தில் மது ஆக்கிரமித்து மூளையின் சீரற்ற ஆணைகளை உடல் உறுப்புகளுக்கு கடத்துவதில் தாமதம் ஏற்படுத்துவதால் தடுமாற்றம், வாய்க்குழறல், நினைவு தவறல், வாந்தி, மயக்கம் ஏற்படுகிறது. இந்நிலையில் மதுவே அலர்ஜிக்கு மருந்தாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால் மீண்டும் மீண்டும் மதுவை அருந்தும் வெறி ஏற்படுகிறது. அப்போது தனக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தும் மதுவை மறுக்கும் சக்தியை கூட தடுத்து விடுகிறது. குடிபோதைக்கு அடிக்ஷனான அத்தனை பேருமே வந்து தன்னை தானே வந்து ரெக்கவர் பண்ணணும், தானே இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனை கிரியேட் பண்றவங்க மட்டும்தான், இல்ல நான் வெளியில வரணும்ன்ற அந்த ஃபோக்கஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் வெளியில வர முடியும். மற்றவங்க எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணி மற்றவங்க நீங்க திரும்பணும்னு நினைக்கிறதுனால நீங்க 100% வெளியில வர்றதுன்றது நடக்காத காரியமா இருக்கும். அப்படி வெளியில வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் பட் தனக்கு தானே வெளியில வர்றதுக்கான சில யோகா முறைகள் பண்றது மூலமாகவும் அதோட டெய்லி உங்களுக்கு நீங்க நின்று உங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கே அஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்க பிரைன் வந்து என்ன வேணும்ன்றதை எதிர்பார்க்கும். இன்னைக்கு இந்த குடிகாரன் நண்பரோட நான் சேர மாட்டேன், இன்று ஒரு நாள் மட்டும் நான் குடிக்க மாட்டேன், இப்படி டெய்லி நீங்க உங்களுடைய அஃபர்மேஷன் சொல்லும்போது உங்க பிரைனுக்கு நீங்க தகவல் அனுப்புறீங்க. அப்ப நீங்களே அதுல இருந்து விலகுறதுக்கு உங்களுக்கு நிறைய தானாவே சப்கான்சியஸாவே அது நடக்க ஆரம்பிக்கும். சப்கான்சியஸ் ட்ரைவல் பண்ணும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து நீங்க ஈஸியா வெளியில வர முடியும். அதோட சில யோகா முறைகள் இருக்கக்கூடிய பிரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம சில எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங், மற்றவங்களோட பழகுறது, அதோட நான் சொன்ன மாதிரி ஆல்கஹால் இருக்கும்போது நீங்க குடியில வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, இன்னொருத்தர் அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. சோ நம்ம பழகுற இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஈகாலஜி அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு இதுல இருந்து வெளியில இருந்து வந்தவங்க என்ன பிரச்சனைகளை அனுபவிச்சாங்களோ நீங்களும் அவங்களுக்கு போய் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான இடத்தை நீங்க வந்து சார்ந்து இருக்கும் போது நீங்க ஈஸியா இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முடியும். சோ ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். பட் இது வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படின்றது பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா ஈஸியா வெளியில வரலாம். நரம்பு மண்டலம் ஆல்கஹால் உடலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிய அது மத்திய நரம்பு மண்டலத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியம். ஒருவரால் சரியாக பேச முடியாமல் போனால் அது மது போதையின் முக்கிய அறிகுறியாகும். ஆல்கஹால் மூளைக்கும் உடலுக்கும் இடையிலான தொடர்பை குறைக்கும். ஒரு நபருக்கு வலிக்கான பேச்சு ஒருங்கிணைப்பு, எதிர்வினை மற்றும் சமநிலையை கடினமாக்குகிறது.
ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஆல்கஹால் நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்துகிறது, மேலும் அது திறனை பாதிக்கும். நீண்ட கால நினைவாற்றல் வேண்டும். தெளிவாக சிந்தியுங்கள். பகுத்தறிவு தேர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும். மதுவை அதிகமாக உட்கொள்வது மூளையின் முன் மடலை சேதப்படுத்தும். இது பகுத்தறிவு, முடிவெடுத்தல், சமூக நடத்தை மற்றும் செயல்திறனை நிர்வகித்தல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கு பொறுப்பாகும். மாணவர்களை குறிவைத்து கஞ்சா, மாத்திரை இது போன்ற பொருட்கள் ஊடுருவுகின்றன. ஏன் அரசுக்கும் காவல்துறைக்கும் கஞ்சா எங்கிருந்து வருகிறது என்பது தெரியாதா? ஒரு மாத்திரை எங்கிருந்து வருது, QR கோடை ஸ்கேன் பண்ணா இது எந்த ஏஜென்ட்ஸ் கிட்டேருந்து இந்த மாத்திரை வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நாத்தார்டிக்கில் அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் வச்சுக்கின்னு அந்த இளஞ்சிறார்களிடம் ஒரு பல மாத்திரைகள் பெயர் சொல்ல இயலவில்லை. அந்த மாத்திரைகளுடைய 100 ரூபா மதிப்புடைய ஒரு அட்டை 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மாணவர்கள் வாங்கி அதை உட்கொள்ளுகிறார்கள். எவ்வளவு ஒரு அவலம்! இன்றைய சமுதாயம் சீர்குலையும் போது, அவர்கள் நிலைகுலையும் போது இந்த மக்கள் ஏற்குமா? இந்த சமூகம் ஏற்குமா? இந்த தேசம் ஏற்குமா? போதையில் தள்ளாடுகிறது ஒரு மாணவன் என்றால் அந்த தேசமே தள்ளாட போகிறது என்பதை உண்மை என்று அரசாளும் ஆளுமைகள் நினைக்க வேண்டும். சர்க்கரை அளவு உடலில் உள்ள கணையம் இன்சுலினை கட்டுப்படுத்தவும் குளுக்கோஸுக்கு பதிலளிக்கவும் உதவுகிறது. மது அருந்துவது கணையத்தை சேதப்படுத்தும். கணையம் சேதமடைந்தவுடன் அது சர்க்கரையை பயன்படுத்துவதற்கு போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்வதிலிருந்து உடலை தடுக்கலாம். இது ஹைப்பர் கிளைசீமியா எனப்படும் சுகாதார நிலைக்கு வழிவகுக்கும். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால், அதை உடல் திறம்பட நிர்வகிக்க முடியாமல் போனால் அது நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும். முதல் முறை முட்டை குடித்து தன்னிலை இழந்த மனிதனின் மூளையின் செல்களில் உள்ள ஆல்கஹாலை கணையம், ஈரல், வியர்வை சுரப்பிகள், சிறுநீரகங்கள் சாதாரண நிலையை விட வேகமாக வேலை செய்து வெளியேற்றும் போது மூளையில் செல்களில் பரவியுள்ள மதுவின் அளவு குறையும். அப்போது ஏற்படும் ஒவ்வாமையை குறைக்க சிறு மூளைக்கு தேவையான ஆல்கஹால் தேவையை மூளை உணர்ந்து மது வேட்கையை உண்டாக்குவதால் மீண்டும் மீண்டும் மதுவை குடிக்க தூண்டுகிறது. இது மது அருந்தும் எல்லோருக்குமே நடக்காது. பிறவியிலேயே சிலரின் மரபணுக்களில் மது ஒவ்வாமை இருப்பவர்கள் ஒரு முறை மதுவை ருசித்து விட்டால் ஆயுள் முழுதும் மது அடிமைகளாக இருப்பார்கள். ஆல்கஹால் தூண்டப்பட்ட மனநோய், ஆல்கஹால் தூண்டப்பட்ட மனச்சோர்வு கோளாறு மற்றும் ஆல்கஹால் தூண்டப்பட்ட கவலை கோளாறு ஆகியவை அடங்கும். ஆல்கஹால் தூண்டப்பட்ட மனநல நிலைமைகள் குடிப்பழக்கத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அளவுக்கு அதிகமாக குடிப்பதால் மனநலம் பாதிக்கப்படும். சிலர் மன அழுத்தத்தை போக்க மது அருந்துவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் ஆல்கஹால் ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தும். ஒரு நபரின் உணர்வுகளையும் நடத்தையையும் பாதிக்கும் மூளையில் உள்ள நரம்பிய கடத்திகளின் சமநிலையை ஆல்கஹால் சீர்குலைக்கும். குடித்த பிறகு மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் விரைவில் எதிர்மறை உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். காலேஜ் போகும் நண்பர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கும்போது பெற்றோர்களுடைய துணை கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழலில் பயன்பட்டு கொண்டிருக்கும். காலேஜுக்கு போகும்போது அவர்களுடன் விலகி நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால், தலைக்கு உயர்ந்த பையன், அவன் வளர்ந்து விட்டான், அவன் காலேஜை படிக்கிறான், அவனை கண்டிக்கக்கூடாது, கட்டுக்கோப்பில் வைத்திருக்கக்கூடாது, அவனை ஃப்ரீயாக விடணும், சுதந்திரமாக விடணும். ஆகவே எதற்கு, ஏன், எங்கே, எப்பொழுது அப்படின்ற தெளிவாக பேரண்ட்ஸ் இல்லாமல் அவனை ரொம்ப ஃப்ரீயாக விடுறாங்க. ஃப்ரீயாக விடும்போது வரப்பில் ஒரு ஆடை மேய்க்கணும்னா கையில் கயிறு இருக்கணும். வரப்பில் மேயும் போதே இறங்கி அந்த வயலில் ஒரு கருதை கடிக்குதுன்னா நம்ம கயிறை பிடிச்சி இழுத்தா தான் அந்த வரப்பில் மேயும். அதுக்கு கயிறே இல்லை, நீ வரப்பில் மேய்ஞ்சிட்டு வானா அது எப்படி வரப்பில் மேயும்? இறங்கி கருதை தாங்க மேயும். அதே போன்ற கதை தான் இந்த காலேஜ் பருவ மாணவன். இந்த மாணவர்களை எப்படி சூறையாடுகிறார்கள்? ஒவ்வொரு காலேஜாக, அந்த காலேஜ் ஹாஸ்டல், அங்கே சில குறிப்பிட்ட நபர்களை வைத்து இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. இந்த சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு இந்த போதையினால், இந்த குடியினால் துன்பப்படுகிறார்கள். இவர்கள் இதோடு விடுகிறார்களா? காலேஜ்
பருவம் முடித்துவிட்டு ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். இன்று ஹைகோர்ட்டில் எத்தனை விவாகரத்து வழக்கு உள்ளது, டேட்டா கொடுக்கிறார்கள். அதிர்ச்சி அளிக்கவில்லையா? எதனால்? என் கணவர் போதை பழக்கத்திற்கு அடிமையாயிட்டார், அவரை நான் விவாகரத்து செய்கிறேன். இப்படி எத்தனை பெண்களுடைய கண்ணீர், எத்தனை பெண்களுடைய அழுகுரல் இருக்கிறது. இதை துடைக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? நீண்ட காலத்திற்கு அதிகமாக மது அருந்துபவர்கள் மற்றவர்களை விட நிமோனியா அல்லது காச நோய் போன்ற பல்வேறு ஆபத்தான சுகாதார நிலைமைகளை எளிதில் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உளவியல் விளைவுகள்: ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆல்கஹால் உட்கொள்வது மூளையில் பல்வேறு மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இது நினைவகம், கவனம் செலுத்துதல், உந்துவிசை கட்டுப்பாடு, மனநிலை, உணர்ச்சி, ஆளுமை மற்றும் பகுத்தறிவு சிந்தனை ஆகியவற்றை தொந்தரவு செய்யலாம். பல்வேறு மனநல நிலைமைகளை ஒத்த பல்வேறு மனநல அறிகுறிகளை வளர்ப்பதில் ஆல்கஹால் ஒரு காரணியாக இருக்கலாம். ஒரு பர்சன் சரியாய் வெளியில் போகிறப்போ பியர் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதாவது அவங்களுக்கு எல்லாமே இங்கே புரிஞ்சிருக்கும். அவங்களோட நான் சொன்ன பயோ, சைக்கோ, சோஷியல் எல்லா மாடலுமே தெரிஞ்சு அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் வெளியில் போகிறாங்க. ரீஹாபிலிட்டேஷனில் இருக்கிறப்ப அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும். பட் ட்ரெயினில் சேஞ்சஸும் நடக்கும். வெளியில் போகிறப்ப இந்த பியர் ப்ரெஷர் அவங்க சொல்கிற விஷயத்தினால நிறைய பேர் ரிலாப்ஸ் ஆகிறதும் உண்டு. பியர் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் அது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மூலிமா இருக்கலாம். இது பியர் ப்ரெஷர் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். என்னை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிற மக்கள் மென்டல் ஹெல்த்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இதை அவங்க அந்த சைடில் அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஒரு பர்சன் ரிகவர் ஆகிறதுக்கு. அளவுக்கு அதிகமாக குடிப்பதால் ஆல்கஹால் தூண்டப்பட்ட மனநோய், ஆல்கஹால் தூண்டப்பட்ட மனச்சோர்வு கோளாறு மற்றும் ஆல்கஹால் தூண்டப்பட்ட கவலை கோளாறு ஆகியவை அடங்கும். ஆல்கஹால் தூண்டப்பட்ட மனநல நிலைமைகள் குடிப்பழக்கத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. மனநலம் பாதிக்கப்படும். சிலர் மன அழுத்தத்தை போக்க மது அருந்துவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் ஆல்கஹால் ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தும். ஒரு நபரின் உணர்வுகளையும் நடத்தையையும் பாதிக்கும் மூளையில் உள்ள நரம்பிய கடத்திகளின் சமநிலையை ஆல்கஹால் சீர்குலைக்கும். குடித்த பிறகு மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் விரைவில் எதிர்மறை உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். நீண்டகால மது அருந்துதல் மூளையில் உள்ள நரம்பிய கடத்திகளை பாதிக்கிறது மற்றும் மனச்சோர்வு, பதட்டம், தூக்க கோளாறுகள், மனநோய் மற்றும் சமூக விரோத நடத்தை போன்ற பல்வேறு மனநல கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. தெரியாமல் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள். நம்ம தெரிஞ்சே பண்ணுறோன்னா அது நம்ம சுய கட்டுப்பாடு இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சே பண்ணுறோன்னா ஒரு பொருளை இப்போ இதை தெரியாமல் தள்ளி விடுறதுக்கும் தெரிஞ்சு தள்ளி விடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறது மெயின். ஏன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழக்கத்தை மனசில் இது பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது ஆழமாக பதிஞ்சு இருக்கிறவங்க சில பேர் மனசில் இப்போ சொல்லுவாங்க, சரி இதை நான் பண்ண மாட்டேன்னு. ஆனால் அதை போய் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறது அவங்களா தான் இருப்பாங்க. அது ஏன்னா அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, இது முதல்ல அவங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை, அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, அவங்க ஒரு மைண்ட் நிலைப்பாடாகவே இல்லை. ஆல்கஹால் ஒரு நபரை திரும்ப பெற வைக்கும். இந்த நிலை உயிருக்கு ஆபத்தானது. ஆல்கஹால் திரும்ப பெறுவதற்கான சில அறிகுறிகள் அடங்கும்: கவலை, உயர் இரத்த அழுத்தம், ஒழுங்கற்ற இதய துடிப்பு, அதிக வியர்வை, நரம்பு தளர்ச்சி, குமட்டல் மற்றும் நடுக்கம். மோசமான சந்தர்ப்பங்களில் வலிப்பு தாக்கங்கள் மற்றும் பிரமைகள் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். அத்தகையவர்களுக்கு மது அருந்துவதை தவிர்க்க மருத்துவ உதவி கட்டாயம். குடிப்பழக்கத்திற்கு சிகிச்சை அளிப்பது எப்படி? ஒரு நபர் குடிப்பழக்கத்தை கைவிட பல்வேறு ஆதரவு விருப்பங்கள் மற்றும் சிகிச்சைகள் உள்ளன. மோஸ்ட்லி ஒரு குடியார வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம குடிக்கக்கூடாது. எதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். அப்போ நம்ம ஒரு குறிக்கோள் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு அந்த குறிக்கோளில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கவும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், குடிக்கிறோம். குடித்து நம்ம நம்மளே அழைச்சிக்கிறோம், நம்ம ஃபேமிலியோட லைஃப்பையும் ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியாது. எதனால் நம்மளை ஒரு போதை மறுவாழ்வுகள் சேர்க்குறாங்க அப்படின்னா, இத்தனை கால வருஷமாக நம்ம நம்மளோட ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் இல்லை.
அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம வெளில போகையில் நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. நீ வந்து இங்கே போனால் திருந்திருவியா, நீ அங்கே இருந்தால் திருந்திருவியா அப்படின்னு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அப்போ அந்த டெஸ்ட் அப்படி வைக்கையில ஒருத்தவங்க இந்த மாதிரி நம்ம வந்து குடியை பற்றி நம்ம திரும்ப ஞாபகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள்ட்ட டக்குனே விலகிடணும். நம்ம வந்து அந்த இடத்துல யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிலாக்ஸ் தான். இப்போ நம்ம வந்து வெளில போகையில் நம்மளுக்கு வந்து எண்ணத்தில் வந்து குடிக்கணுன்ற எண்ணம் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிலாக்ஸ் ஆக போகணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்யூஷன் எடுக்கவோ இல்லை வந்து ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணவோ நம்மளுக்கு மனம் வரும். அது குடிப்பழக்கத்திலிருந்து மீள உதவுவதற்கு இலவச ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மீட்பு ஆதரவு குழுக்கள் உள்ளன. ஒரு நபர் குடிப்பழக்கத்தை விட்டுவிடவும் சமாளிக்கும் திறன்களை கற்றுக்கொள்ளவும் சிகிச்சை உதவும். அதிகப்படியான குடிப்பழக்கத்தின் அறிகுறிகளை நிர்வகிக்க மருத்துவ சிகிச்சை. வணக்கம், என் பேர் பாண்டியன். நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக குடிச்சிட்டு பசங்கள்லாம் வந்து என்னை பார்த்து ரொம்ப பயப்படுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறமாட்டி என்னை கூட்டிகிட்டு வந்து வள்ளிக்கேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, இங்கே வந்து சேர்த்தாங்க. 6 வருஷமாக நான் குடிக்காமல் நல்லா இருக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா வேலை போயின்றது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இது வரைக்கும். வணக்கம், என் பேர் கார்த்தி. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வள்ளிக்கேர் ஃபவுண்டேஷன் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே வரத்துக்கு முன்னாடி என்னுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப குடிச்சிட்டு ரோட்டில் படுகிற நிலைமை. வந்து பஸ் ஸ்டாண்டில் படுப்பேன், ஊருக்கு வெளியே போய் படுப்பேன், எங்கே படுப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னை சுற்றி ஆள் தேடினே இருப்பாங்க. அந்த கண்டிஷனில் இருந்தேன். அங்கே எத்தனை வந்து சேர்த்த பிறகு ரொம்ப நல்லா இருக்கிறேன். என் தங்கச்சி கட்டி கொடுத்துட்டேன். தங்கச்சிக்கு இப்போ கேட்குற பொருளை வாங்கி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அறிகுறிகள் மற்றும் பசியை குறைக்க மருந்துகள் உதவும். ஆல்கஹாலின் உடல்நல பாதிப்புகள் பற்றி மேலும் படிப்பது ஒரு நபர் குடிப்பழக்கத்தை கைவிட உதவும். மதுவை கைவிடுவது விரைவான தீர்வாகாது. ஒரு நபர் தனது அணுகுமுறையை கவனித்து சரியான உதவியுடன் படிப்படியாக அதை செய்ய வேண்டும். சுற்றுச்சூழலை மாற்றுவது ஒரு நபர் புதிய காற்றை சுவாசிக்கவும் குடிப்பழக்கத்தை கைவிடவும் உதவும். இது ஒரு நபருக்கு மன ரீதியாக ஆல்கஹால் டிடாக்ஸை பெற உதவும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதன் மூலம் சுய கவனிப்பு வழக்கத்தை கடைபிடிப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? பலர் குறைந்த அளவில் மது அருந்துகின்றனர். இது நீடித்த பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது. அதிக குடிப்பழக்கம் அல்லது குடிப்பழக்கம் ஒரு நபரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கும்? ஒரு நாள் குடிச்சா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு குடிக்கிறோம்ல, நாளைக்கு விட்டுருவோம், நாளை கழிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப குடிக்க தான் செய்வோம். அப்போ எனக்கு எண்ணத்தில் வந்து எனக்கு வந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணத்தில் தான் வரும். நம்ம வந்து ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா எண்ணத்தில் வந்து மாற்றம் வரும். எனக்கு வந்து தப்பான எண்ணம் வரும், இல்லை தற்கொலை ஒரு மாதிரி தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும்போது, நம்ம தனிமையாக இருக்கும்போது நம்மளுக்கு குடிக்கணும்னு மட்டும்தான் தோணும். அப்போ நம்ம எண்ணத்தில் ஃபஸ்ட்டு மாற்றம் வரும், அடுத்து நடத்தையில் வரும், அடுத்து வந்து செயலில் வரும். அப்போ இந்த செயலில் வரும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவோம். ஒரு நாள் நம்ம வந்து தள்ளி பொறுத்திருக்கோம் அப்படின்னா 2வது நாள் நம்மளால கண்டிப்பாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு குடிநோயாளிக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு இல்லாதனால தான் என்ன பண்ணுறான், குடிக்கிறான். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் கிட்டே நம்ம அம்மா கிட்டே என்ன பண்ணுறோம், போய் ஷேர் பண்ணுறோம். ஆனால் ஒரு குடிநோயாளி ஏன் குடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு 1000 மனப்பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு ஃபேமிலி என்ன பண்ண மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா குடிக்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஒரு குடிநோயாளிக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு வந்து என்னோட பிரச்சனைக்கு வந்து சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஆள் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் வந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் வந்து ஷேர் பண்ணுவான். ஒரு நபர் தனது அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் குடிப்பழக்கத்தின் அறிகுறிகளை கண்டறிந்தால் அத்தகைய அறிகுறிகளை எளிதில் நிர்வகிக்க முடியாது. முறையான மருத்துவ உதவி அல்லது மறுவாழ்வு பெறுவது முக்கியம். சுருக்கமாக, மது என்பது பலரின் நவீன வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது. மது அருந்துவது உடலை எதிர்மறையாக பாதிக்கும். தாக்கம் மீண்டும் சரியாக உணரப்படவில்லை என்றாலும் மதுவின் விளைவுகள் ஒரு நபரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை சேதப்படுத்தும். அதிகமாக மது அருந்துபவர்கள் அல்லது தொடர்ந்து அதிகமாக உட்கொள்பவர்கள் உடல்நல பாதிப்புகளை விரைவில் கவனிக்க முடியும். வணக்கம், நான் டாக்டர் கோவிந்தராஜு, ஜெனரல் ஃபிசிஷியன். நம் நாட்டில் இப்பொழுது குடிநோயாளிகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். குடியினால் என்ன உடல்நல பிரச்சனை வருகிறது என்பதை விளக்குகிறேன். குடியினால் ஒரு குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. அவருடைய ஃபிசிக்கலாக
என்ன பிரச்சனை என்றால் அவருக்கு உடல் நரம்பு தளர்ச்சி உண்டாகிறது. லிவர் டேமேஜ் ஆகி அவருக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்து அதிலே இறந்து விடுகிறார்கள். மஞ்சள் காமாலை நோய் வந்துவிட்டால் அது லிவர் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இறந்து விடுகிறார்கள். அப்புறம் மனநோயாளிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள். இதனால் அவருக்கும் பிரச்சனை தான், அவர் குடும்பத்துக்கும் பிரச்சனை தான். குடியினால் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது என்றால் லிவர், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் சிரோசிஸ் இது போன்ற நோய்கள் வருகிறது. அவருடைய பழைய வாழ்க்கை திரும்ப எடுப்பது ரொம்ப கடினமானது. அதனால் இந்த குடிப்பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது. அளவாக மது அருந்துவதும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அறிகுறிகள் கட்டுப்படுத்த முடியாததாக இருந்தால் வரம்புகளை அறிந்து சிகிச்சை பெறுவது அவசியம். தமிழகம் இன்று போதையால் தத்தளிக்கிறது. இங்குள்ள மக்களில் பலர் மது இல்லாத நாளே இல்லாமல் தான் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களின் உடலில் உரம் இருக்கும் வரைதான் அவர்களுக்கு பாதிப்பு இல்லை. உடலில் பலம் குறைய குறைய மதுவின் பாதிப்புகள் அதிகமாகிவிடும். ஃபேமிலி எடுத்துக்கும் போது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கவுன்சிலிங் தேவை. இப்போ நம்ம வந்து ஒரு குடிநோய் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வெளில போகும்போது நம்ம வந்து சொல்லி அனுப்புவோம், நீ வந்து வெளில போனதுக்கப்புறம் நீ வந்து கனெக்டில் தான் இருக்கணும், நீ வந்து திரும்ப ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மீட்டிங்ஸ்லாம் இருக்குது, ஏஐ மீட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தில் உள்ள மனைவி, அம்மாவுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மீட்டிங்ஸ் இருக்குது. ஆலநாள் வந்து ஒய்ஃப்க்கு நடக்கிறது, ஆலன்டீன் வந்து குழந்தைங்களுக்கு நடக்கிறது. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் கூட தெரியாது, நம்ம ஏஐ மீட்டிங்ஸ்க்கு வந்து நம்ம கணவர்களுக்கு மட்டும்தான் அந்த மீட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டி குடும்பங்களுக்கு இருக்குன்றது நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒய்ஃப் வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம், இந்த மாதிரி மீட்டிங்ஸ் இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேட் பண்ணுறோம். அப்போ அந்த மீட்டிங்ஸ்க்கு வந்து ஒய்ஃப் ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் போகையில் அவங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். நான் வந்து என் கணவரை எந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துல நான் வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டேன், கை பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தேவை. அப்போ இந்த மீட்டிங் போகும்போது அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் கிடைக்கும். இது வந்து மனைவிமார்களுக்கு. அந்த குடும்பத்தில் குழந்தைங்களை வந்து ஈஸியாக டச் பண்ணி அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ரேப் பண்ணுறதோ அந்த குழந்தைய வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதோ நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம கணவன் நம்ம வந்து குடும்ப ஆம்பளை வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை சமாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்சார்ஜ் வெளில போகணும். ரெகுலராக வந்து மீட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணணும். வாரத்தில் 7 நாள் மீட்டிங்ஸ் இருக்குது. நம்ம வந்து 7 நாள் போக முடியல அப்படின்னா ஒரு 3 நாள் நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி இந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும். வெறும் 45 மில்லியில் தொடங்கும் மது பழக்கம் தன்னை ஒரு நோயாளியாகவே மாற்றிவிடும் என்பது ஆரம்ப குடிகாரர்கள் பலருக்கு தெரிவதில்லை. இந்த குடிநோயின் அறிகுறிகள் என்னென்ன? இந்த புதைக்குழிக்குள் விழாமல் இருப்பது எப்படி? தப்பித்தவறி விழுந்து விட்டவர்கள் குடியின் ஆக்டோபஸ் பிடியிலிருந்து மீண்டு வருவது எப்படி? குடிநோயிலிருந்து ஒருவர் மீண்டு வர சொந்தமும் நட்பும் எப்படி உதவ முடியும்? அடுக்கடுக்காக பிறக்கும் கேள்விகள். ஆரம்பத்தில் வெறும் ஆசை, நண்பர்களின் வற்புறுத்தலுக்காக மது அருந்துவார்கள். பின்பு அதில் தொடர்ந்து நாட்டம் ஏற்பட்டு குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். நாளடைவில் இன்னும் அதிக அளவில் குடித்தால்தான் போதை ஏற்படும் என்கிற நிலை உருவாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்கே, எப்படி குடிக்கலாம் என்று மதுவை பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். இவையே ஆரம்ப கட்ட நிலை. அதாவது அடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு ரிப்பட்டிட்டிவ் பிஹேவியருங்க. அடிக்ஷன் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பயோ சைக்கோ சோஷியல் மாடலில் வர ரிசல்ட்டு தான் அடிக்ஷன். ஸோ அடிக்ஷன் வந்து இன்றைக்கி நான் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆல்கஹால் மட்டும்தான் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நாளைக்கு எதுவுமே வந்து நம்ம இன்டெப்த் பண்ணுவோம். பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் அடிக்ஷன் வந்து அவங்களுக்கு இமோஷனல் அன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். தே ஆர் நாட் வெரி இமோஷனலி ஸ்டேபிள். எதை பண்ணினாலுமே அதிகமாக பண்ணக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு விஷயத்துக்குள்ளே போனாலும் அதையும் நம்ம அதிகமாக தான் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு இன்னொரு பேசிக் ஃபேக்டர் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட பிறவி குணம், பர்சனாலிட்டி. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழுமையாக பண்ணணும். முழுமை அப்படிங்கிறது வந்து வார்த்தை கிடையாது. அதாவது நான் வந்து உங்ககிட்ட வந்து மென்டல் ஹெல்த் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அதை வந்து இன்டெப்த் நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்கிற விஷயத்தில் தான் வந்து ரெக்கவரி இருக்குது. ஸோ ஒரு பர்சன் மறுபடியும் நான் திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நான் வந்து என்னோடய பர்சனாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா தான் நாளைக்கு வந்து எனக்கு நல்லது என்ன கெட்டது என்ன, ஓகே இந்த இடத்துல நான் போனேன்னா வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அங்கே போகாமல் இருக்கணும். அதுக்கு நான் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டை வந்து முழுசாக வந்து நீங்கள் நம்பி எடுக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் கொடுக்குற அட்வைஸை வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் அவங்க நல்லதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோங்கிற விஷயத்தை வந்து உள் வாங்கிக்கிட்டாங்கன்னா ஐ திங்க் தட் வில் மேக் அ டிஃபரன்ஸ். மது குடிப்பதை எல்லா குடியரசுகளும் சட்டபூர்வமாக்கி மக்கள்
மக்களின் நல்வாழ்வை சீரழிக்கின்றன. இவர்கள் பார்வையில் மதுவை விட போதை மருந்துகள் பெரும் தீமையாக தெரிகிறது. இவைகளை தடுக்க கடும் சட்டம். ஆனால் பிராந்தி, விஸ்கி, ரம், ஜின், ஒயின் சாராயம் போன்றவை சமுதாய அங்கீகரிக்கப்பட்ட பானமாக ஆராதிக்கப்படுகிறது. சாலை விபத்து இறப்புகளுக்கு குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதே முக்கிய காரணம் என்ற அதிர்ச்சி தகவலை உலக சுகாதார நிறுவனம் ஓர் ஆய்வில் தெரிவித்திருக்கிறது. அரசே முன்னின்று மதுக்கடைகளை திறந்து விட்டிருக்கிறது. அரசே இதை ஒழித்தால்தான் மதுவினால் ஏற்படும் சாவையும் குறைக்க முடியும். பள்ளி பருவத்திலிருந்து, அதாவது துவக்க பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் மாணவர்களை ஒரு பெற்றோர்கள் வழிநடத்தும் விதத்தில் அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துகிறார்கள். அதை கடந்து கல்லூரி காலங்களில் அதில் சில மாணவர்கள் வீழ்த்தப்பட்டு, அந்த போதையினால் வீழ்த்தப்பட்டு அந்த மாணவர்கள் எவ்வளவோ ஒரு முயற்சியால் அவர்கள் முடித்து வேலைக்கு செல்கிறார்கள். அங்கே வேலைக்கு செல்லுகின்ற இன்றைய ஒரு புது கூத்து நடக்கின்றது. என்ன கூத்து நடக்கின்றது என்று சொன்னால், அயல்நாட்டு கம்பெனிகள் இன்று இந்தியாவில் மட்டுமல்ல பல உலக நாடுகளில் இன்று அயல்நாட்டு கம்பெனிகள் வந்துவிட்டன. இந்த அயல்நாட்டு கம்பெனியில் பணிபுரியும் அந்த பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நாளைக்கு 8 ஹவர்ன்றது 10 மணி நேரம் ஒரு சேரிலே உட்கார்ந்து அவர்களுக்கு உடல் ரீதியான வேலைகள் தராமல் அவர்கள் மூளை ரீதியான வேலைகள் தரும்போது அவர்கள் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த நிறுவனமே டீம் அவுட்டிங் என்ற ஒரு பெயரில் அவர்களை வெளியே அழைத்து செல்கிறார்கள். எங்கே அழைத்து செல்கிறார்கள்? மெரினா பீச்சுக்கா, இல்லை மகாபலிபுரமா, இல்லை கோயில்களுக்கா, இல்லை குளங்களுக்கா? இல்லை, அவர்கள் இட்டும் போவது ஒரு ரிசார்ட், ஒரு மதுபானங்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துகளுக்கு அழைத்து சென்று அவர்களை மது அருந்த வைக்கிறார்கள். மது அருந்த வைப்பதை முதலில் பழகுகிறார்கள். யார் செய்கிறது? அந்த வேலை செய்யும் இடத்தில் அந்த வேலை செய்யும் நிறுவனமே இதை செய்கின்றது. இதை செய்ய முதலில் பழகுகிறது. அங்கே ஒரு பீரை அருந்துகிறான். அவன் உற்சாக பானத்தை அறிந்து வடிவேல் காமெடி போல் அவன் தள்ளாடுகிறான். அவன் தள்ளாடும் போது அவன் நிலையை அறியாமல் அவனுடைய குடும்பம் பிற்காலத்தில் தள்ளாடும் என்பதை அறியாமல் உணராமல் இதில் பார்ட்டியில் கலந்து கொண்டு அவன் வாழ்க்கையை சீரழிய போகிறது என்று அன்று அவன் தெரியாமல் ஜாலியாக திரிகின்றான். காலப்போக்கில் அடுத்த வாரம் அவனுடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து அந்த மதுவை உட்கொள்கின்றான். இப்படி உட்கொள்ளும் போது அவன் காலப்போக்கில் அந்த குடிக்கும் அந்த போதைக்கும் அடிமையாகி, அப்பொழுது அடிமையாகி நிற்கும் போது அவனுடைய நிலைமையை பாருங்கள். மனைவி, 2 பிள்ளைகள். அந்த மனைவி படும் கஷ்டத்தையும் அந்த பிள்ளைகள் படும் கஷ்டத்தையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பள்ளி பருவத்திலிருந்து தாண்டி கல்லூரி பருவத்தை தாண்டி வேலை செய்யும் இடத்தில் வேலை செய்யும் நிறுவனம் இந்த தவறை செய்கிறது. இதை மாற்றுமா? மாற்ற முடியுமா? ஆகவே இந்த சமுதாயத்தை நாம் பாதுகாப்பது நமது கடமை. ஆகவே அனைத்து குடியினால் போதையினால் ஏற்படும் பிரச்சனைகளை இந்த ஆவணப்படம் உங்களுக்கு விளக்கி தரும். இந்த ஆவணப்படம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மக்கள் போதையினால் குடும்பம், பிள்ளைகள், சமூகம், உறவுகள் உடல் ரீதியாக மன ரீதியாக எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை விளக்கி நன்கு உங்களுக்கு புரிய வைக்கும் என்பதை நான் கூறுகிறேன். குடி மற்றும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு குடிமகனும் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாதிரி ஆல்கஹால் அடிக்ஷன் வெளியில வரணும்னு நினைச்ச அத்தனை பேருமே இந்த வளர்ச்சிக்கு உதவி செய்ய முடியும்.